பொய்யாதமையவளா போர்வலத்தை சங்கரி அவதாரமான மாறி யாரம்மா மாரியம்மா. அதாவது இந்த கிராமத்தில் அமர்ந்து மக்களுக்கு அள்ளும் பகலும் அறதனை யாவும் எழுந்திருக்க இந்த மக்களை காக்கக்கூடிய தாயார் மாரியம்மா தானே அம்மா? சரியம்மா. அதாவது இந்த கிராமத்து மக்களுக்கும் இது உணவு வணங்கக்கூடிய மக்களுக்கு யாவருக்கு எந்த வித குறையில்லாமல் துணை இருந்து அடிமட்டம் இல்லையம்மா எல்லாரும் வரணும். அந்த கங்கக்கரையில யார் யார் வந்தாங்களோ அனைத்து பேரும் இங்க வரணும். அப்படி வருகின்ற வேலையில அம்மா அப்பி பச்சம்மா முத்துமாரி அம்மா அம்மா கையிலையில்
கையில ஒரு நாள் கத்தன் வீழி மூடி அப்படி விட்டு உமா பரமேஸ்வரிக்கும் சக்திக்கும் சிவனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரே ஒரு அப்படியே ஆம்பளை மாடி சண்டை வந்துக்குதுங்க. இப்போ வேற என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இன்னைக்கு எல்லா வீட்டு எங்க வீட்டு நடக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்ல மாதிரி கொண்டு மாறி கரெக்டா கொண்டு போறேன். அப்படி விட்டு அம்பாளகப்பட்டவள் சக்திக்கும் சிவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஆமா சும்மா விளையாட்டு கண்ணு மூடினாங்களாம். அவர் சொல்றாரு இந்த உலகம் பூரா என்னத்தான் உலகம் பூரா அழிஞ்சிடும். அதோ இருக்க முடியாது. சந்திரன் சூரியன் ஆமா இரண்டுமே நான் தான். சந்திரன் வலது கண்ணாகும் அப்படி என்று சொன்னாராம். ஆமாங்க. அப்படி நீ கண்ணு முட்டா சொல்லுங்க பழமொழி பூனை கண்ணு முட்டா உலகமே ஏத்திக்குமா சொன்னாங்க. ஆனால் சிவபெருமானை நம்ம சோதித்து அப்படி என்று சொல்லி ஒரு நிமிடம் அம்மா கண்ணை வந்து பின்பக்கம் வந்து மூட்டாங்களாம். ஏன்னா இவர் சொல்றாரு உலகம் பூரா சூரியன் தான் சந்திரன் எல்லாம் சொல்றாரு. அதனால அவனால கண்ணை மூடி பாக்க கண்ணை மூட்டாரா மூட்டாங்க. நம்ம கண்ணை மூடிய பிறகு இந்த உலகமே ஒரு நாய் மூணே முக்கா நாய் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் 3 நாய் எத்தி 1 2 3 2000 வருஷமா பாருங்கப்பா. அதாவது அதற்குள்ளவே எறும்பு என்ன ஜீவ சந்துகள் பூரா வாடி வதங்கி நிக்குதான். ஆமா அப்படி இருக்கும் போது எத்தனால 2000 வருஷம் 3 நாய்களை. ஆமா அதனால அதோ போக காசி கம்மா நதியிலே அதாவது லிங்க பூஜை செய்ய வேண்டும். ஆமா பார்வதா என்று கண்ண முடியலவா இதுக்கு முதல் கொண்டு நீ இடத பார்க்க வேண்டாம். ஆமா அப்படி என்று சொல்லி காசிபுரம் கம்பா நதியிலே திருமுல்லை வாழ்நகர் அம்மா பச்சை வாழியம்மன் அமர்ந்து அப்பி பெற்ற எண்ணிக்கை 7 மணி அங்கதான் முனீஸ்வரன் உற்பத்தி ஆனாங்க. ஆமா எண்ணிக்கை 7 மணி காவல் தன்னந்தனியாக காவேரியில போயிட்டு தன் மனை கூட்டி பிடித்து செய்யாருன்னு சொல்றாங்களா. அது ஏன் பேரு தெரியுமா? தெரியல. அதை திரும்பி பார்த்தார முருகப்பெருமான் பின்புறமாக அந்த ஆற்றங்கரையிலே பாலை வனமா இருக்குதான். பூஜை செய்ய தண்ணி ஜலம் கிடையாதான். அந்த மலையை அழிச்சார துன்றாங்க. யாரு? முருகப்பெருமான். மலையை செய்ததனால் அது செய்ய ஆறு. ஆமா செய்ய ஆறா பூஜை செய்யாருன்றாங்க இல்லையா? அம்பாள் பச்சை வாழியம்மாள் திருமுல்லை வாழ் நகரிலே கண்ணை மூடியதனால் கையிலையில் ஒரு நாள் கர்த்தன் வீழி மூடிட கதிர்மதி ரெண்டுமே கலகமுற்று நின்றாள் அம்மா. சாபி கொடுத்தாரு. நம்ம வாழ்ந்து கிடறாங்க போல தனியா. அது மட்டும் இல்லைங்க. இந்த பூவாடகரி வராங்களே யார் தெரியுமா? இவங்க யாருங்க? இவங்க சத்தம் தானே. என்ன சொல்ற? அன்னைக்கு மாண்டவங்களை வச்சாங்கதான். ஆமா இவங்க தான் இன்னைக்கு அவங்க சக்தி தான். நம்ம பூவாடகரி கிடையாது. அவங்க சாமி இவங்க செத்தவங்க. ஆமாம்பா தெரியலவனுங்க. ஆதி ஒரு காலத்திலே தன்னந்தனிமையாக சக்தி அம்பாள் தோன்றினாள். யாருமே இல்லாத மண்ணு. மரம் செடி கொடி மரம் எதுவுமே இல்லாம சக்தி 8000 ஜீவஜந்துகள் எதுவுமே கிடையாது. ஆதியின் சமத்திரத்தில் ஓமியின் சத்தம் எடுத்து அம்பாள் பிறந்து அம்பாள் ஒப்பந்தவள் கணவன் வேணும் என்று சொல்லி தவம் இருந்தார். அவங்க கூட கணவன் கேக்குறாங்க கரெக்டா. அப்படி நம்ம ஒரு கணவன் என்று சொல்லி அம்மா நிகழ்ச்சி நெத்தி கண்ணோடு பிறந்த நம்ம பிறக்கும் போது 3 கண்ணு யாருக்கு? அம்பாளுக்கு. அம்மாளுக்கு 3 கண்ணி. நெற்றி கண்ணை தந்தையானார். தந்தையானார் கணவனாக வருவேன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை வாங்கி பார்த்த உடனே வச்சு பார்த்த உடனே கண்ணு முக்கியம் கிடையாது. கணவன் தான் முக்கியம். நம்ம கண்ணு முக்கியம் கிடையாது. கணவன் தான் கணவனே கண்ணனை கணவன். இப்போ புருஷன் என்ன பண்றாங்க? இப்ப சரியான மாதிரி இருக்குங்க. என் வீட்டுல நீ கூட ஏன் நீயே குளிச்சுட்டு போறான்னு சொல்லிட்டாங்க. அப்படி நெற்றிக்கண்ணை வாங்கி பார்த்த உடனே அம்பாள் உமையால் பத்தி எறிந்து விட்டார். அது மட்டும் கிடையாது. அப்பி பெற்ற அந்த பிண்டத்தை 3 பிண்டமாக ஆக்கி ஒரு பிண்டமாக ஆகாய மார்க்கமாகும். ஆகாய கண்ணி அந்தர கண்ணி அவர் மலைமகள் சொல்லக்கூடிய அம்பாளக 10 அவதாரம் 1008 அவதாரம் எடுத்தார்கள். ஆனா கரெக்டான நேரத்துக்கு வர வச்சீங்க பாருங்க. பிரம்மா உத்ரன் விஷ்ணு மூவரும் பம்பகாரா
உத்தரம் யாரு? பகவான், பிரம்மதேவன், சிவபெருமான். சிவபெருமான் 3 பேரும் சேர்ந்து பம்போட வச்சு வணிச்சாங்க நம்மள. ஆறாங்க அப்பே பம்போடு வச்சாங்க. மாண்டு மடிந்து மாயனுக்கு தங்கையானா, மாண்டு மடிந்து மாயனுக்கு தங்கையானா, செத்து மடிந்து சிவனுக்கு பாரியானா. செத்து மடிந்ததுனால சிவனுக்கு பாரி, மாண்டு மடிந்து மாயனுக்கு தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூவாடை வராங்க பத்தியா, அவதேப்பா அப்படி இந்த பூவாடை வருகிற வரவே ஐங்கரதே அவ சரக்கு அதிகமா கொடுக்காதே. கிசார் கிட்ட வாங்கிடா சின்ன நான் விட மாட்டேங்க. மாமா மாமா அவன் சின்ன காசு எடுக்க மாட்டான் மாமா, பெரிய காசு மாமா. ஆடுகின்ற செலவு பண்ணி பம்ப வர செலவு ஆரம்பிச்சு நல்ல எண்ணத்தோடு ஆனா ஆனந்த ஆர்ப்பாட்டத்தோடு சந்தோஷமா வீட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் 25,000 வாங்கி ஆகணுங்க. கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா நம்ம மொட்டையால பாடி நம்ம வீட்டுமா இருப்போம். ஆனா அந்த சிரமம் மக்களுக்கு மன மகிழ்ச்சி. ஏன்னா அம்மா பம்ப
மூடுக்கு வச்சிடலாம் சிலம்புதான் சாமிக்கு உட்காந்தது ஆமாங்க உங்க சிலம்ப வைக்கல இல்ல ஆனா அந்த சாமி மட்டும் கட்ட வர வச்சு போய் சிலம்பு எப்படியா சொல்றீங்க அதான் சொல்றான் இந்த குடும்பத்தில பேராம் பெருத்து குடும்பத்தில ஸ்பீடாடு அவன் ஆடுறாள் அப்பி பெற்ற மனுஷன் போதும் என்று வைகுந்து சேர்ந்தார் ஐயா உயிராகப்பட்டது இதோ இருக்க முடியாத கரகத்துல வராரு அது மட்டும் கிடையாது பெண்ணை இருக்க முடியானே அமுதா அம்மா அப்பி வச்ச பிள்ளையா இருக்க முடியானே அண்ணாமலை அவர்கள் பாத்தியா ஆசை எங்கதான் போட்டாரு அது எங்கதான் மதுளாடும் தன்னுடைய தங்க மேல தன்னுடைய அக்கா பெண்ணு மேல அவங்க ஆசையா வாராரு நீ நடமாடு இடங்களெல்லாம் இருக்கும்போது இந்த வீதியில வந்திருப்பாங்க அப்பி பட்சம் எங்க வர தெரியுமா தன்னுடைய வாழ்ந்த மனையை தேடி அன்னைக்கு போன யூரி மறந்து கூட பிறந்தவங்களை மறந்து எங்க அம்மா பாம்பா உருவெடுத்து எங்க அம்மா கொண்டு போட்டான் நீ நடமாடும் இடங்கள் எல்லாம் மன்னமலையா வந்து பாரு பூ போட்டு
பிள்ளை மேல யாரு வரல இங்க வந்துருக்காங்க என்ன பம்பக்காரவங்க இன்னும் யாரு வந்து யாராவது பம்பக்கார சுத்தம் புண்ணியலாதவங்க யாருமே கேட்கல அதனால பம்பக்கார வைக்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஊர் அண்ணன் ஒரு பம்பக்காரன் இருந்தது மந்தவாசல் வச்சிருந்தா சூப்பரா கேட்டிருப்பாங்க ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கம்பெனி என்ன பம்பரி என்ன சாமின்னு தெரியாது அண்ணாமலை மேல ஒரு ஆசை பாசம் தெரியும் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதனால என்ன தெரியும் நீ யாரு நீ பேர சந்தோஷமா கேட்க அண்ணாமலை வராரு ஆமா யாரு எப்ப நீ யார் சாமி வயதில் சிவன் பாத சேர்ந்த கண்ணு இந்த அண்ணாமலை வராரு நீ யாரு அம்மா வராங்களே அழுகு போட்டுக்கிறாங்க பேச முடியாது அமுதா அம்மா சின்ன வயசுல அம்மா பாம்பு கடிச்சு அம்மா மாண்டு போனாங்க அப்பி பச்ச அம்மா அமுதா அம்மா இவங்க எல்லாம் இன்னைக்கு வீட்டு வராங்க நீ வர தாமதமான்னு கேட்டு பாரு நீ அமுதா அம்மா அமுதம்மா தானே பேசுவாங்க அப்பி பச்ச அம்மாவா அவங்க அண்ணா தங்கையுமா அம்மா உன்னை அடிச்சு நான்